ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மார்ஷியல் மாஸ்டர் எபிசோட் 47. எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லேயே நம்மளுக்கு மார்க்ரிஸை தான் காட்டுறாங்க. அவர் லேடி சாவோ இருக்க இடத்துக்கு வர்றாரு. அவரை பார்த்து அவங்க லார்ட் அப்படின்னு சொல்லும் போது அவர் குன்ஃபேனை பார்த்துட்டு இன்னைக்கான பிரச்சனை எனக்கு தெரியும், ஜீஹாங்க நீ டைரக்டா கான்டாக்ட் பண்ணி உன்னோட ஃபேஸை காட்டினியா அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குன்யோங் தான் இதை பார்த்துக்கிட்டான், அதனால நான் ஜீஹாங்க மீட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் அப்பனா சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ப்ராப்ளம் அவ்வளவு சீரியஸ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கறாங்க. உடனே அவர் கோவப்பட்டு இந்த கிரேட் கியூ எம்பேல தியான்சியன் அகாடமி ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா, மேஜஸ்ட்ரி எங்க இருக்கும் போது அவரும் அந்த அகாடமில ஒரு ஸ்டூடெண்ட் தான். இப்ப சூ இந்த ப்ராப்ளம பேலஸுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டா அவங்க எங்க குன் ஃபேமிலியை சும்மா விட மாட்டாங்க. குன் ஃபேமிலி தியான்சியன் அகாடமியோட ரூல்ஸை மீறி இருக்காங்க. இந்த ப்ராப்ளம் மட்டும் நம்ம சரியா ஹேண்டில் பண்ணலன்னா இது எங்களோட குன் ஃபேமிலிக்கு ஒரு பேரழிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு லேடி சாவோ என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட குன் ஃபேமிலியில நிறைய லார்ட்ஸ் இருக்காங்க, அதோட இல்லாம இந்த கிரேட் கியூ எம்பையர்ல நிறைய சாதனைகளை பண்ணியிருக்காங்க. ஒரு வகையில பார்த்தா இந்த கிரேட் கியூ எம்பையர்ல பாதி நம்மளோட குன் ஃபேமிலி கான்கரர் பண்ணதுதான். மேஜஸ்ட்ரி எப்படி நம்ம கிட்ட அந்த மாதிரியா நடந்துக்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு உடனே அவர் கோவப்பட்டு, உனக்கு என்ன தெரியும், குன் ஃபேமிலியோட மிலிட்ரி பவர் குறிப்பிடத்தக்கதா இருந்தாலும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபாதர் மிலிட்ரியில சேர்ந்து பல வருஷம் ஆச்சு, ஆனா ரேரா தான் வீட்டுக்கு வர்றாரு. எதுக்காகன்னு தெரியுமா, சந்தேகத்தை குறைக்கிறதுக்காக. சில வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட ஃபென்னர் வே எம்பையரோட 1000 குதிரைப்படையை கிரஷ் பண்ணா, அந்த சாதனைக்காகவே அவன் ஜெனரலா ப்ரொமோஷன் ஆயிருக்கணும். ஆனா சென்னர் இன்னும் கேப்டனா தான் இருக்கான், அதுக்கு என்ன காரணம்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம மேஜஸ்ட்ரி அண்ட் சூவோட கோவத்தை குறைக்கணும், அதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, நான் குன்யோங்க ஒப்படைக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, கவலைப்படாத, குன்யோங் பல வருஷமா நம்மளோட குன் ஃபேமிலிக்கு ஹார்டா ஒர்க் பண்ணிருக்கான், நான் அவனை அவ்வளவு ஈஸியா ஹேண்டில் பண்ண மாட்டேன், அவனுக்கு மரண தண்டனை கிடைக்காத வரைக்கும் அவன் ஓடிக்கிட்டு இருந்தா போதும், அவன் இப்ப எங்க அவனை இங்க வர சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க அது அப்படின்னு தயங்கிட்டு இருக்கும் போதே அவர் என்ன சொல்றாருன்னா, வேற என்ன பிரச்சனையா செஞ்சீங்க, சீக்கிரமா சொல்லுங்க, என்னோட குன் ஃபேமிலியை திரும்பவும் பிரச்சனையில மாட்டிவிட பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் அவரை வெளியே அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் எங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த லிட்டில் பாஸ்டர் ஃபென்னரை காயப்படுத்திட்டான், அவன் என்னமோ உயிரோட இருக்க கூடாது, அவன் மட்டும் கிடையாது அந்த கூயூச்சியும் எனக்கு சாகணும், ஃபென்னரை காயப்படுத்தியதுக்கு அவங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் என்னதுன்னு கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, குன்யோங் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டான், எனக்கு தெரிஞ்ச இந்நேரம் அவன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான், இப்ப நீங்க போனீங்கன்னா இந்த விஷயத்தை இன்னும் மோசமாக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவர் நீ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க, நானா என்ன, இதுக்கு முன்னாடி நான் நல்லா தான் இருந்தேன், இதை மட்டும் நான் முன்னாடியே செஞ்சு அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணியிருந்தேன்னா ஃபென்னருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன்னா இதுக்கு வேற வழி இல்ல, குன்யோங்க்கு க்ளோஸ் ஆன எல்லாரையும் கூப்பிடு, ஃபேமிலி எல்டர்ட்ட சொல்லி ஃபேமிலி மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்களும் சரின்னு சொல்றாங்க. அப்ப லேடி சாவோ எதுக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, குன்யோங் ஃபேமிலிக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஃபேமிலி மீட்டிங்ல நான் அனௌன்ஸ் பண்ண போறேன், குன்யோங் ஜீஹாங்கோட சீக்கிரட்டா கனெக்ஷன்ல இருந்து தியான்சியன் அகாடமியோட ஃபைனல் எக்ஸாம்ல சீட்டிங் பண்ணியிருக்கான், அவனுக்கு க்ளோஸ் ஆன எல்லாருமே குன் ஃபேமிலியோட ஹால்ல கொல்லப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு அவங்க என்னது அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நீ செஞ்ச பிரச்சனைக்கு இதெல்லாம் நான் உடனே செஞ்சாகணும், குன்யோங் மேல பழிய போட்டு மேஜஸ்ட்ரி கிட்ட சொல்லிடலாம், குன்யோங் அவன் செஞ்ச குற்றத்துக்காக இங்க இருந்து ஓடிட்டான், அவன் இருக்கிற இடமும் தெரியல, குன் ஃபேமிலி அவனை தேடிட்டு இருக்குன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அவங்க அமைதியா இருக்காங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இது மேஜஸ்ட்ரியோட கோபத்தை குறைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க அவன் கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, நான் ஃபைனலா ஹியூமன் லெவலோட ஃபைனல் ஸ்டேஜை பிரேக் த்ரூ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவனோட பவரை செக் பண்ணி பாக்குறான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னா, காட் எம்பரர் 9 ஸ்டார் ஸ்கோல்ல இருக்க டெக்னிக் உண்மையிலே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா, என்னோட ஃபவுண்டேஷன் வீக்கா இருந்தாலும் நான் ஜீனியஸ் மார்ஷியல் ஆர்ட் லெவலுக்கு ஈக்குவலா இருக்கேன், ஆனா என்னோட கரண்ட் பாடியோட ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லா இல்ல, என்னோட கோல் திரும்பவும் டாப்பை ரீச் பண்றதுனா இது போதுமானது, ஆனா நான் ஃபங் ஷாய்வு அண்ட் ஷங்குவான் ஷியவை தோக்கடிக்கணும், அதுக்கு நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், இது வரைக்கும் நான் அடையாத லெவலை ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அப்போ நம்மளுக்கு ஒரு புக்கை காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, ப்ரீவியஸ் லைஃபுக்காக ரிவெஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு காலத்தில் என்னோடதா இருந்ததை நான் திரும்பி பெறுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ சடனாக வந்து அவனோட கதவை திறக்கிறான். அங்கே அவனோட அம்மா இருக்காங்க, அவங்க சென்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, அம்மா வெளியே ரொம்ப கோல்டாக இருக்கும், சீக்கிரமாக உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட அம்மாவோட கையை பிடிச்சிக்கிட்டு, உங்களோட கை ரொம்ப கோல்டாக இருக்குது, நீங்கள் ரொம்ப நேரமாக வெளியே நிற்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நல்லா தான் இருக்கேன், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் சில விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்ததுனால இன்னைக்கு தூங்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது.